ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோயிங் ஃப்ளெஸ். நீண்ட நாள் தயாரிப்பில் இருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிய ஒரு படம் தான் இந்தியன் 2. பொதுவாக நம்ம இந்த சீக்வல்ஸ் பற்றி பார்த்தோம்னா கமல்ஹாசன் நடித்து மிகப்பெரிய வெற்றி படம் கல்யாண் ராமன், ஜப்பானின் கல்யாண் ராமன். அதோட சீக்வல் ஒன்று எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் ரெக்கார்ட் வைஸ் பார்த்தோம்னா தமிழோட ஃபர்ஸ்ட் சீக்வல்னு கூட ஜப்பானின் கல்யாண் ராமன் சொல்லலாம். அதே போல் விஸ்வரூபம் படம் வெற்றி பெற்றது. அதை தொடர்ந்து விஸ்வரூபம் 2 அதுவும் வெளியாச்சு. அதே போல் மணிரத்னோட பொன்னியின் செல்வன், அதை தொடர்ந்து பொன்னியின் செல்வன் 2, இதெல்லாம் சீக்வல்ஸ்னு சொல்லலாம். இதில் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் என்னன்னாக்கா, இந்த சீக்வல்ஸ் நான் குறிப்பிட்ட அந்த 3 டைட்டில் வெளிவந்த படங்கள் அத்தனையுமே 3மே மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள்னு சொல்லிட முடியாது. ஸோ அந்த ஆங்கிளில் அதே கண்ணோடத்தை இந்த படத்தை நம்ம பார்க்கக்கூடாது. இருந்த போதிலையும் கம்பேரிசன் இன்னெவிட்டபிள். 1996 சங்கர் சங்கர் ஒரு இயக்குனராக அறிமுகமான முதல் படத்துலேருந்தே துவங்கி ஜென்டில்மனில் ஒரு சமூக பிரஜையை உள்ள ஒரு சப்ஜெக்ட் மேட்டர், அதாவது ஒரு சோஷியலாக ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடியது, சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கக்கூடியது, ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அது எப்படி அட்டாக் பண்ணுறது, எப்படி அதுக்கு சால்வேஷன் கண்டுபிடிக்கிறது போன்ற சில அம்சங்களை அலசி ஆராய்ச்சி செஞ்சு ஒரு முடிவும் ஓரளவுக்கு கொடுப்பார். அவரோட படங்கள் எல்லாமே இது ஒரு யூஎஸ்பி. ஒரு சில படங்களை தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸ் போன்ற படங்கள் தவிர, காதலன்லையும் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் ஒரு கரு வச்சிருந்தார் அவர். ஸோ அந்த இந்தியன் அவர் கிட்டத்தட்ட ஒரு 3வது படம்னு நினைக்கிறேன். 1996 வந்தது. கமலோட இணைந்த அவரோட சங்கரோட முதல் படம். அதாவது கரப்ஷனுங்கிறது கம்ப்ளீட்டாக பரவி ஒரு டாமினரிங் ஸ்பிரியில் செயல்பட்டு வந்த நேரத்தில் அந்த படம் அதோட கதையமைப்பு, சுஜாதாவோட வசனம் குறிப்பாக சொல்லியானோம். அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் காஸ்டில் நடிகரோட தேர்வு, கவுண்டமணி செந்தில் இருந்தாங்க, அதே சமயத்தில் சுகன்யா, அப்புறம் ஊர்மிளா மண்டோக்கர், மனிஷா கொய்ராலா, அது மாதிரி பல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டார் காஸ்ட் இருந்தது. நெடுமுடி வேணும் இருந்தார். அஃப்கோர்ஸ் இப்போ அவர் இல்லை. நெடுமுடி வேணுவோட கதாபாத்திரமும் அந்த படத்தில் ரொம்ப அழகாக வடிவமைப்பட்டிருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கமல் சார் கதாபாத்திரத்தை தவிர, அதாவது சேனாபதிங்கிற அந்த கேரக்டரை தவிர இதர கதாபாத்திரங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக நம்மளை பாதிப்பு ஏற்படுத்த அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம ஒரு கேள்வியாக கேட்டோம்னா பதில் திருப்திகரமாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா எல்லாமே போகிற மாதிரி தான். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சித்தார்த்தோட கதாபாத்திரம், அவர் இந்த படத்தோட ஒரு ப்ரோட்டகட்ஸ்ன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் சேனாபதி தவிர்த்து பார்க்கும்போது ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸு பிரியா பவானி சங்கர், அப்புறம் ஜெகன், அப்புறம் அவங்கெல்லாம் சேர்ந்து அதாவது சோஷியலி ரெலவெண்ட்டான சிக்னிஃபிகண்டான சமாச்சாரங்களை எடுத்து ஷூட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணி யூடியூப் சேனலில் பண்ணி அது மூலமாக லைக்ஸ் சம்பாதிச்சு அது ஒரு தட் இஸ் த ப்ரொஃபஷனல் மாதிரி போகிறாங்க. இந்த தருணத்தில் அவங்க சோஷியலி ரெலவெண்ட்டான இஷ்யூஸை பற்றி பேசும்போது சில சம்பவங்களை அவங்களுக்கு மிஸ்ஃபயர் ஆகி பேக்ஃபயர் ஆகி பல பிரச்சனைகளை கொண்டு தருது. இந்த தருணத்தில் இந்தியன் தாத்தா மாதிரி ஒரு ஆள் ஒரு சால்வேஷன் கொடுத்து தப்பு செய்கிறவங்களை கண்டித்து அவர் சால்வேஷன் கொடுத்தா எப்படி இருக்கணுங்கிற அவர் இமேஜின் பண்ணுறாரு. தட் ஆல்சோ கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். இவர் ஏதோ தாய்ப்பேல எங்கேயோ இருக்கார். அவர் ஒரு வர்மக்கலை ஒரு ஸ்கூல், ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி நடத்தி அதில் செயல்பட்டு வர்றாரு. ஸோ இவரோட கம்பேக் இண்டியன்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு அதை அவர் வரவேற்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் திருப்பியும் இப்போ இருக்கிற கான்டெம்பரரி சுச்சுவேஷனில், கான்டெம்பரரி பீரியடில் நடக்கிற ஊழல்கள் அதை பற்றிலாம் பேசி கடைசியில் எப்படி அதெல்லாம் அவர் கன்ஃபர்ம் பண்ணுறாரு, அதில் ஜெயிக்கிறாரா என்னங்கிறத படத்தோட திரைக்கதையை கொண்டு போயிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி 1996 படத்தில், இந்தியன் படத்தில் இருந்த அந்த ஆழமான கதையோட்டம், தாக்கம், வசனம், அப்புறம் குறிப்பீடுகள், இவ்வளோ வருஷம், அது கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் அதுக்கு மேட்ச் ஆகிற அளவுக்கு இல்லைங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதே போல் படத்தோட இசை ஏஆர் ரஹ்மான் அதில் ப்ரில்லியண்ட்டாக டியூன் பண்ணியிருந்தார். அனிருத் அவர் லெவலுக்கு பண்ணியிருக்காரு. இருந்தாலும் பெருசாக பேசப்படுற அளவுக்கு ஒன்றும் ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரோ சாங்ஸோ இல்லைங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. அப்புறம் சப்போர்ட்டிங் காஸ்ட் பற்றி நம்ம முன்னமே சொன்னோம். பாபி சிம்மா ஒரு சிபிஐ ஆஃபீஸர், அதாவது நெடுமுடி வேலோட சன். அவர் ஒரு டைலாக்கும் வருது அந்த பழைய படத்தை ரெஃபர் பண்ணி, நான் என்னோட கரியரில் நான் கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணாத ஒரு அசைன்மெண்ட் தான் சேனாபதியை பிடிக்க முடியாது தானே.
அதை டேக் ஓவர் பண்ணி பாபி சினிமா வந்து பிரமோதுங்கிற ஒரு கதாபாத்திரம், அவர் தான் சிபிஐ ஆஃபீஸராக இவரை துரத்துறாரு. ஏறக்குறைய சொல்லணும்னா ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஒரு கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவங்கிறாரு இவ்வளோ பேரை போட்டு டெபியூட் பண்ணு, அதை சேஸ் பண்ணு, சேலஞ்ச் பண்ணுங்கிறாரு. கடைசியில் ஒன்றுமே வேலைக்கால. கடைசியில் கூட ஒரு கமலோட 1-to-1 கான்ஃபரன்டேஷனில் அதே அந்த ஒருமக்காலையால் அடி வாங்கி வாய்க்கோணி போய் படுத்து அப்புறம் இவர் தான் அவர் உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி அவரை நான் காப்பாற்றணும்னா என்ன நீங்கள் விடணும், 24 ஹவர்ஸ்க்கு அவர் எனக்கு தேடக்கூடாதுங்கிறாரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு லாஜிக்கலி சாத்தியங்கிறது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ திரைக்கதை அமைப்பில் இன்னும் கொஞ்சம் இந்த படத்தில் கவனம் செலுத்திக்கலாமோங்கிற ஒரு அங்கலாய்ப்பு கண்டிப்பாக நம்ம மனசில் நெடுது. அதே சமயத்தில் நடிப்பை பொறுத்த வரைக்கும் ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். இது கமல்ஹாசனோட நடிப்புக்கும் பொருந்தும், இந்த சேனாபதியோட கதாபாத்திர வடிவமைப்புக்கும் பொருந்தும். ஏன்னா அவர் அந்த ஏஜில் அப்போவே அவருக்கு ஒரு 60s-70s வச்சுனா கூட ஒரு 20 years nearly 3 decades இன்னும் ஒரு வயசானவராக இருக்கணும், இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த கடைசி கட்ட கிளைமேக்ஸ் ஃபைட்டு ரவுடிஸ் வில்லு அவரோட சேர்ந்து இவர் தனியால சண்டை போடுறது கொஞ்சம் ஒரு இல்லாஜிக்கலாக இருக்குது. அந்த காட்சி டோட்டலாகவே தவிர்க்கப்பட்டுக்கலாமா கூட ஒரு எண்ணம் வருது. ஸோ இன்னொரு அம்சம் வந்து இந்த படத்தோட கதைக்கரு வந்து இப்போது நாட்டில் வந்து ஊழலை தப்பு செய்கிறவங்கள தேடி பிடிச்சி தண்டிக்கிறதுக்கு முன்னால் வீட்டில் இருக்கவங்க நம்ம கூடவே வாழறவங்க அவங்கள்ட்ட யாராவது தப்பு செய்கிறவங்க இருந்தால் சமூக ரீதியாக அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க தண்டனை வாங்கி தரணுங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துறாங்க. அதனால இந்த யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஸ்டார்டிங் வித் சித்தார்த், பிரியா பவானி சங்கரோட அம்மாவும் அதில் பாதிக்கப்படுறாங்க. இது வந்து புது கருத்தே கிடையாது. 28 வருஷத்துக்கு அப்புறம் பழைய டேபிள்லேருந்து எடுத்து தூசி தட்டி வச்ச ஒரு பாயிண்ட் மாதிரி தெரியுது. ஏன்னா ப்ரீவியஸ் படத்துலேயே இந்தியன்லேயே கிளைமேக்ஸில் அந்த கமல்ஹாசன் கதாபாத்திரத்தில் ஒரு கொல்லுவார். ஸோ வீட்டில் இருக்கிற தப்புகளை முதல்ல களையெடுக்கணுங்கிற கான்செப்ட் அந்த படத்துலேயே சொல்லிட்டாங்களே. ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் இது தென்படுதே தவிர புதுசாக ஒன்றும் இதில் டெலிபரேட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் இந்தியன் 3. அண்ட் மேக்கப், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் 28 வருஷத்துக்கு முன்னால் இந்தியன் 2ல் அவர் போட்டிருந்த மேக்கப், அந்த சேனாபதி கதாபாத்திரம் அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு வருது, அப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கெட்டப்பில் வருது, அதெல்லாம் அவ்வளோ கச்சிதமாக பர்ஃபெக்டாக பொருந்திருந்தது, அழகாகவும் இருந்தது. அந்த அளவுக்கு அத்தகைய இந்த படத்தில் இடம்பெற காட்சிகள் மனசில் நிற்கலைங்கிறதும் உண்மை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அந்த படத்தை அந்த திருப்தி இந்த படம் தந்திருக்கான ஒரு கேள்வி எழுப்புமே. ஆனால் அதுக்கு விடையை வந்து திருப்திகரமாக நம்மளால் சொல்கிறதுக்கு இல்லைங்கிறதும் உண்மைதான். வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றிய விவாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியன் 3 வெகு நம்ம எதிர்பார்க்கலாம். பாய்.